வணக்கம் நண்பர்களே. 2024 அக்டோபர் மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு 3ஆம் இடத்துல சஞ்சரித்து வருவாங்க. மாதத்தின் கடைசி பகுதிகளில் ராசிக்கு 4ஆம் இடத்துல நீச்சகதியில் சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. தவிர மேச ராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் ஒரு கலவையான நிலைகளிலேயே அமைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே மேச ராசிக்காரங்களுக்கு அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான அமைப்புகள்லேயே செயல்பட்டுட்டு வரும். ஏற்கனவே மேசராசிக்காரர்களுடைய நிலை இப்போது சமீப காலமாக இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரியோ, இல்லை சேத்துல ஒரு கால் ஆற்றுல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரியோ ஒரு சில பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட மனதளவில் உற்சாகம் குன்றி ஒரு தெளிவின்மையோட ஒரு விதமான பதற்றத்தோடைய காணப்பட்டு வருவாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது மேசராசிக்காரங்க இப்போது சமீப காலமாக ஒரு சில புதிய விஷயங்களில் ஈடுபட்டு வருவாங்க. ஏதாவது ஒன்று புதுசாக சாதிக்கணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அவங்களுக்கு அதிகமாகி இருக்கும். பொறுப்புகள் அதிகமாவது போல உணர்ந்து வருவாங்க. சில விஷயங்கள்லாம் நம்ம கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கூட சில பேர் பார்த்துக்கிட்டு வருவாங்க. அதாவது லைஃப்பில் ஒரு அப்கிரேடேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். பட் அதே நேரம் பொறுப்புகள் அப்படிங்கிறதும் அதிகமாகி இருக்கும். அதன் காரணமாக நிறைய புதிய விஷயங்களில் சிரத்தையோடு அவங்க மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளுக்கு அவங்க தள்ளப்பட்டிருப்பாங்க. ஸோ அதனால் மன ரீதியாக இந்த மேச ராசிக்காரங்க இங்கேயும் அங்கேயுமாக அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு விதத்தில் மனசில் ஒரு விதமான பயம், பதற்றம், குழப்பம் அப்படிங்கிறதும் போயிட்டு இருக்கும். பட் அதே நேரம் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்காக அதை நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற உத்வேகத்தோடும் அவங்க செயல்பட்டு வருவாங்க. ஸோ இப்படி ஒரு 2 கட்ட நிலைகளில் தான் மேசராசிக்காரங்களுடைய மனோபாவம் அப்படிங்கிறது இப்போ சமீபகாலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ராசி ரீதியாக பார்க்கும்பொழுது ஒரு பக்கம் உற்சாகத்தையும் இதே கிரக அமைப்புகள் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பட் அதே நேரம் எதுலேயுமே ஒரு தெளிவின்மையும் கொடுத்து குழப்பிக்கொண்டு தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த மாதமும் ஒரு தொடர்கதையாகத்தான் இருக்குது. குடும்ப விஷயங்கள், காரியங்களில் இந்த மாதம் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். சமீபகாலமாக குடும்பத்துக்குள்ளே சில முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்கள் இருந்தாலும் கூட குடும்ப ரீதியான விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருந்து வந்திருக்கும். ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக கட்டாயமாக நம்ம செலவு செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் மேசராசிக்காரங்களுக்கு இந்த பொருளாதார நிலை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்களோடு காணப்படுறதுனால சில விரயங்கள், செலவுகள் அப்படிங்கிறது குடும்ப ரீதியாக கொஞ்சம் கூடுதலாகவே இருந்து வந்திருக்கும். அதன் காரணமாக சில மன உளைச்சலுக்கும் ஆட்பட்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திலேருந்து வந்த அந்த அன்வான்டான எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். இந்த குடும்ப ரீதியான தேவையில்லாத விரயங்கள், செலவுகள், அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அண்ட் மேசராசிக்காரங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மணி மோட்டிவோடு தான் செயல்பட்டு வருவாங்க. மெயினாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காசு பண சமாச்சாரங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஈடுபட்டு வருவாங்க. வரவுகள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்கும். பட் இருந்தாலுமே முழுமையான திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் திரும்பவும் கொண்டுட்டு போய் விடும். ஸோ அதனால் வரவுகள் வந்துருச்சு அப்படிங்கும்பொழுது அதற்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிக்கோங்க. அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். ஆனால் அதே போல் மேசராசிக்காரங்க இந்த மாதம் ஹெல்த் சார்ந்த விஷயங்களிலும் கொஞ்சம் அதிக கவனம் எடுக்க வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் என்பது தேவைப்படும். ஏற்கனவே ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்கலாம் இந்த மாதம் உங்களுடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படும். இந்த உணவு சார்ந்த விஷயங்கள்லாம் கூடுமான வரைக்கும் கொஞ்சம் கவனம் தேவை. ஆனால் அதே போல் மேசராசிக்காரங்களுக்கு வெளி விஷயங்கள், காரியங்கள், ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். இருந்தபோதிலும் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது பூர்த்தியாகும். ஸோ வெளி இடங்களில் மேசராசிக்காரங்களுக்கு உண்டான நன்மைகள் அப்படிங்கிறது இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. பிற்பகுதியில் மட்டும் கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படிங்கிறது இருக்கும். பட் இருந்தாலுமே உங்களுக்கு சாதகமான அமைப்புகள் தான் உண்டு. கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். மாதத்தின் முற்பகுதியில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். பட் மாதத்தின் பிற்பகுதியில் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். பட் இருந்தாலுமே அந்யோன்யங்களுக்கு குறைவு இருக்காது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. குறிப்பாக குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் அலட்சியமாக இருக்காதீங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள், புத்திரபாக்கிய அமைப்புகள் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும்.
இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் யோசித்து செயல்பட்டு வர்றது நல்லது. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் ஒரு கலவையான அமைப்புகள் தான் இருக்கும். குறிப்பாக இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் உறவினர்கள் சார்ந்த விஷயங்களில் அல்லது நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் மற்றும் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் நீண்ட நாட்களாக பார்க்க முடியாத நண்பர்கள் உறவினர்களை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான நிலைகளில் தான் இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் பெரிய அளவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. மாதத்தின் பிற்பகுதிகளில், அதாவது கடைசி பகுதிகளில் மட்டும் மாணவர்களுக்கு கல்வி வித்தைகளில் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் பெரும்பாலும் வழக்கமான சமாச்சாரங்களையும் தான் பார்த்து வருவாங்க. குறிப்பாக சுயதொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சராசரியான மாதமாகத்தான் இருக்கும். வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். பட் அதற்குண்டான ரெகக்னேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கவே செய்யும். அண்ட் வேலை மற்றும் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் டெக்னிக்கலாக செயல்பட்டு வருவாங்க. உங்களுடைய செயல்திறனை ஆக்கப்பூர்வமாக வெளிக்காட்டுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிற இந்த மாதம் நல்லபடியாகவே இருக்குது. சிலருக்கு உத்தியோக உயர்வுகள், பதவி உயர்வுகள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம். அல்லது இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம். வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சாதகமாக இருக்கும். அண்ட் புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. மாதத்தின் பிற்பகுதிகளில் வாடிக்கையாளர்கள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகம் இருக்கவே செய்யும். அவங்க வகையில் சில விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும். மற்றபடி பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் தான் வேலை செய்யுது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் மந்தமாக இருக்குது. குறிப்பாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பட் ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கவே செய்யும். ஸோ அதுக்குண்டான பொறுமை என்பது தேவை. அண்ட் வெளியூர் சார்ந்த விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவரால் இந்த மாதம் முழுவதுமே மேசராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு கலவையான அமைப்புகளை தான் பார்த்து வருவாங்க. பட் வெளி விஷயங்கள் காரியங்களில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.